அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். காக்கும் கடவுள் கந்தவேள். கந்தவேளினுடைய கதையமுதத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் என்ற மாபெரும் காவியமாக படைத்து தந்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது பழந்தமிழர் காலந்தொட்டு இன்றைக்கும் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இலக்கியங்களிலே பேசப்படுகிற தமிழ் தெய்வம். சொல்லப்போனால் தமிழினுடைய வடிவமாகவே விளங்குகிற கடவுள் முருகப்பெருமான். அவன் குன்றுதோறும் விளங்குகிற குமரக் கடவுள் என்று இலக்கியங்களிலே போற்றப்படுகிற அற்புதமான தெய்வம். தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு பழனி மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான். 6 படை வீட்டை கொண்டிருக்கக்கூடிய 6 எழுத்து மந்திரத்திற்கு சொந்தம் கொண்டாடுகிற முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது நம்மை காத்தருள்வான் என்கிற முழு நம்பிக்கையோடு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. மனிதனுடைய வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் தான் தொடங்குகிறது. கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், அந்த பூஜ்ஜியத்திற்கு முன்னால் நம்பர் விழுந்ததுன்னா அது இறைவன் தந்த பரிசு. பூஜ்ஜியத்துக்கு பின்னால நம்பர் விழுந்தா அது இறைவன் நமக்கு வைக்கிற சோதனை என்று சொல்லுவார். அப்படி இந்த பிரபஞ்சத்திற்கே நாயகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அரனிடத்திலிருந்து ஞான ரூபத்திலே ஒளி வடிவிலே பிறந்தவர் என்பது உலகமறிந்த செய்தி. ஆனால்தான் அரண் ஓங்காரன் என்று அவருடைய தோற்றத்தை சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கும் படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரை அறுபடை வீடு சென்று வழிபாடு மேற்கொள்ளுகிற போதெல்லாம் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கும் கேட்கிறோம். அரண் ஓங்காரன், அரண் ஓங்காரன் என்பதுதான் நாளடைவிலே அரோகரா என்று மருவி வந்து விட்டதாக தமிழ் இலக்கியம் கூறுகிறது. அன்பானவர்களே, இந்த யுகத்தை 4 வகையாக பிரிப்பார்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லுவார்கள். கிருதயுகம் என்பது வெவ்வேறு உலகத்துக்கு நடந்த யுத்தத்தை பற்றி பேசக்கூடியது. சொல்லப்போனால் தேவர் உலகம் ஒரு பக்கம், அசுரர் உலகம் மறுபக்கம். அதற்கு தேவாசுர யுத்தம் என்று பெயர் வைத்தார்கள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அந்த யுத்தம் நடந்திருக்கிறது. இந்த கிருதயுகத்தினுடைய காலம்தான் முருகப்பெருமான் நமக்கு அருள்பாலித்த காலம், சூரனை வதம் செய்த காலம். அந்த கிருதயுகத்திற்கு அடுத்ததுதான் திரேதாயுகம். திரேதாயுகம் என்பது ராமாவதாரம் தோன்றிய காலம். அது வேறு நாட்டுக்கு சண்டை வந்த ஒரு வரலாற்றை சொல்லக்கூடியது. வெவ்வேறு உலகத்துக்கு சண்டை நடந்தது, யுத்தம் நடந்தது. கிருதயுகம் என்றால் வெவ்வேறு நாட்டுக்குள் நடந்த சண்டையைத்தான் திரேதாயுகம், ராமாவதார காலத்திலே ராமராவண யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள் நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அன்பானவர்களே, துவாபர யுகம் என்பது கிருஷ்ணாவதாரத்தினுடைய தோற்றம். கிருஷ்ணாவதாரத்தினுடைய காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த யுத்தத்தை பற்றி தான், அது பங்காளி சண்டைகளாக பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய நிகழ்வை வரலாறு கூறுகிறது. இது 18 நாட்கள் நடந்த யுத்தமாக கூறப்படுகிறது. இன்றைக்கு கலியுகம். இந்த கலியுகம் 18 மணிகளுக்குள்ளேயே போர் நடக்கக்கூடிய அளவுக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற வரலாற்றை தான் கண்முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் நாம நினைக்கலாம், 18 நாட்கள் நடந்த ஒரு சண்டை, 18 மாதங்கள் நடந்த ஒரு யுத்தம், 18 ஆண்டுகள் ஒரு யுத்தம் நடக்கிறது என்றால் அப்படிப்பட்ட வலிமையை பெற்றவனா சூரபத்மன்? அவனை அழிப்பதற்கு அத்தனை ஆண்டுகளா தேவை என்று கூட நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அன்பர்களே, அது காரணம் அல்ல. ஒருத்தனை அழிக்கணும்னா உடனே தீர்மானம் பண்ணி அழிச்சுடலாம்.
ஆனால் ஒருத்தனை திருத்தி ஆட்கொண்டு அவனை உணர வைக்கணும்னா பல வருஷம் ஆகும். நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி சில மனிதர்களுக்குள்ள நம்ம பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை இனம் கண்டு பேசி பேச்சுவார்த்தை மூலமாக அந்த மனிதனை திருத்தி கொண்டு வந்து நம்ம கூட சேர்த்துக்கிற முறைக்கு பல வருஷங்கள் காத்து இருக்கணும் இல்லையா? அந்த முறையைத்தான் முருகப்பெருமான் இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து காட்டுறார். அவர் அழிக்கிற கடவுள் அல்ல, ஆட்கொள்ளுகிற பெருமான். அதனால்தான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுது நம்பியே கைதொழுவேன் நான். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவனை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்கவேன்னு பாடின போது அவர் ஆட்கொள்ளுகிற ஒரு அழகு. அதனால்தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில கோழி கூவுற போது கூட பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோன்னு கூவுது. அது என்ன அர்த்தம்? கொக்கு அறுகோ. கொக்கு அறுகோன்னா கொக்குன்னா மாமரம்னு அர்த்தம். மாமரத்தை ரெண்டா பிளந்தா ஒன்று சேவலாச்சு, இன்னொன்று மயிலாச்சு. சேவல் ஒரு கொடியில் இருக்கிறது, மயில் ஒரு வாகனமாக இருக்கிறது. கொக்கு அறுகோ என்பது அந்த அந்த கோழி இனத்தையே சேவல் இனத்திலே அது குரல் கொடுக்கிறதையும் நம்ம பெரியவர்கள் நயம்பட எடுத்துரைக்கக்கூடிய அற்புதத்தை பார்க்கிறோம். பொதுவாக மனிதனுக்கு இந்த இறை உணர்வு என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலே எழக்கூடியது. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு என்பதுதான் நம்முடைய சமய இலக்கியங்களினுடைய சாரம். அதனால்தான் எல்லா சாதுக்களும் ஞானிகளும் பிறந்த இந்த மண்ணிலே அந்த நம்பிக்கையை விதையாக்கினார்கள். 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தார் என்று சொல்ல முடியாது. ஞானிகள் ஒருபோதும் மறைவதில்லை. ஆன்மஸ்வரூபத்தில் இன்றைக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவர் அருள் வார்த்தை என்ன தெரியுமா? உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜையறை என்று சொன்னார்கள். பூஜையறை சுபட்சமாக நலமாக வளமாக இருந்தால்தான் அந்த வீடு செழிப்பாக இருக்கும் என்றால், இந்த உலகம் செழிப்பாக இருப்பதற்கு காரணம் இந்தியா ஒரு பூஜை அறையாகவே தோன்றுவதுதான் காரணம் என்று மகாபெரியன் அந்த மகான் எடுத்து சொன்ன அழகான ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். அதனால்தான் நம்ம நம்பிக்கையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம் எல்லாம் என்று எடுத்து சொன்னார்கள். 5 எழுத்து மந்திரம் என்பது நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நாம் இன்றைக்கும் சைவ பெருமக்கள் எடுத்துரைக்கிற அழகான 5 எழுத்து மந்திரத்தை நாம் செவி வாயிலாக கேட்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று திருவாசகம் எடுத்துரைக்கிற அற்புதத்தையும் பார்க்கிறோம். அதே மாதிரி 6 எழுத்து மந்திரம் ஓம் சரவண பவ. அந்த ஓம் சரவண பவ என்பது அரனிடத்திலிருந்து நெற்றிக்கண்ணிலே இருந்து நெருப்பு பிழம்பாக தோன்றி 6 தாமரை மலர்களிலே எழுந்தருளி கார்த்திகை மகளிர் அறுவரால் வளர்க்கப்பட்ட அற்புதமான ஒரு அவதாரம் முருகப்பெருமானுடைய அவதாரம். அந்த கார்த்திகை மகளிர் அறுவரும் சேர்ந்து அணைத்ததனால் ஓருருவமாக 6 முகங்களோடு 12 திருக்கரங்களோடு தோன்றுகிற ஒரு அற்புதமான அவதாரம் முருகப்பெருமான். ஓம் சரவணபவ. இதுல என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பெருமானுடைய பேரழகும் பெருமையும் மிஞ்சி நிற்கக்கூடிய அந்த வகையில இன்னும் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? 12 கைகள். ஏன் அள்ளி கொடுப்பதற்கு கைகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம். 6 முகங்கள் அருள் பாலிப்பதற்கு எவ்வளவு முகங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் சரணாகதி அடைகிற பக்தனுக்கு அத்தனை கால்களை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. 2 தான். 2 கால்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் சரியாக தன்னை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அடியார்களுக்காகவே பாதங்களை 2ஆக வைத்துக்கொண்டு 12 கரன்களோடு 6 முகங்களோடு நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய தெய்வம்தான் அருளே உருவான கந்த பெருமான். இது 8 எழுத்து மந்திரம் என்பது ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரம். இரணியன் எப்படிப்பட்ட நிலையிலும் தன்னை எத்தனையோ துன்பங்களை கொடுத்து பிரகலாதனை தன்னை பற்றிய மந்திரத்தை சொல்ல உச்சரிக்க வேண்டிய போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லியே அத்தனை துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட ஒரு வரலாற்றை பிரகலாதனுடைய சரித்திரம் எடுத்து சொல்லுகிற ஒரு அழகையும் நாம் அறிந்தவர்கள். அதனால் ஒவ்வொரு பக்தனுக்கும்
ஏதோ ஒரு மனத்திறம், மந்திரம் என்பதே மனத்திறம், அவனுடைய மன வலிமைக்கு. ஏன்னா உடல் வலிமைக்கு உணவு காரணமாக இருக்கலாம், மன வலிமைக்கு உணர்வுதான் காரணம் என்றால் அந்த உணர்வை செம்மைப்படுத்தி சீராக்குகிற ஒரு மகத்துவம் இறை வழிபாட்டை, அந்த உச்சரிப்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகில்தான் இருக்கிறது என்பதற்காகத்தான் பெரியவர்கள் ரொம்ப அற்புதமான நம்முடைய ஆன்மீக தலைவர்கள் அழகுபட சொல்லியிருக்கிறார்கள். 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம் என்று. இப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான நிலைகளிலே நம்முடைய சமய வழிபாட்டிலே 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் அத்தனை அருளையும் பெறலாம் என்கிற பெருமிதத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு தந்த பெரும் கடவுள்தான் நம்முடைய முருகப்பெருமான். இன்னும் ஒரு அழகான மனித வாழ்வியல் செய்திகளை கூட நமக்கு அந்த பக்தி காப்பியங்கள், அந்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அவர் பிறந்தது விசாக நட்சத்திரம். முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். ஆனால் நம்ம என்ன இருக்கிறோம், எல்லாருமே ஒவ்வொரு பிரதி மாதமும் கார்த்திகை விரதம் தான் இருக்கிறோம், கிருத்திகை விரதம் இருக்கிறோம். நியாயமா பார்க்க போனா அவருடைய நட்சத்திரமாகிய விசாகத்தில் தான் நம்ம விரதம் இருக்கணும். அந்த பிறந்த நாளைக்கு அவருக்கு விசாக நட்சத்திரத்தை தான் கொண்டாடணும். ஆனால் கார்த்திகை விரதம் பிரதி மாதங்கள் நாம் இருக்கிறோம்னா என்ன தெரியுமா? காரணம் என்னவென்றால், கார்த்திகை மகளிர் 6 தான் அவரை முருகப்பெருமானை 6 முகங்களை ஒன்றாக்கி 6 உருவங்களை ஒன்றாக்கி முருகனாக நமக்கு வழிபடுகிற கடவுளாக அவர்கள் உருவாக்கி தந்து வளர்த்த தாய்மார்களாக இருக்கிற காரணத்தினால் தன்னை பெற்றெடுத்த நட்சத்திரம் விசாகமாக இருந்தாலும் தன்னை வளர்த்த தாய்மார்கள் கார்த்திகை மகளிராக இருப்பதனால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வகையில் தான் அந்த கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல கந்த பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய பெருமிதத்தை பெற்றிருக்கிறான் என்றால், மனித வாழ்வில் இந்த உணர்வு நமக்கு வேண்டும் என்பதை கூட பெருமையோடு தன்னை வைத்தே உதாரணமாக கொடுக்கக்கூடிய பெருமிதத்தை முருகப்பெருமான் பெற்றிருப்பதாகவே நான் கருதுகிறேன். அன்பானவர்களே, நிறைய வரலாறுகள் உண்டு. 6 படை வேட்டை தோற்றுவித்துக் கொண்டு குன்றுதோறும் நிற்கக்கூடிய அந்த குமர கடவுள் குன்றக்குறவை என்று விளையாவது ஆட்டமெல்லாம் கூட நம்முடைய சங்க இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் குறவை கூத்துன்னே ஒரு பகுதி உண்டு. முருகப்பெருமானை போற்றி செயல்படுகிற ஒரு அழகானது. இன்னும்னா இன்றைக்கும் அவருக்கு காவடி சுமக்கிறோம். பால் காவடி, பன்னீர் காவடி, வேல் காவடி என்று பக்தர்கள் அந்த கோஷத்தை சொல்லிக்கொண்டே செல்லக்கூடிய பெருமிதத்தை நாம் இன்றைக்கும் பெருகி இருக்கக்கூடிய பக்தரிடத்திலே நாம் பார்த்து மகிழ்கிறோம், நெகிழ்கிறோம். அப்படிப்பட்ட பெருமிதத்துக்குரியவர் இந்த பிரபஞ்சத்திலே அவருடைய வரலாற்றில் நிறைய செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்பியவருக்கு மிகப்பெரிய தூணாகவும் துணையாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சில நியதிகளை இந்த பிரபஞ்சத்திற்கு வழங்கி இருக்கிறார். ஒரு முறை சிவபெருமானை வழிபட்டு விட்டு இந்திரனும் பிரம்மாவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முருகப்பெருமான் விளையாட்டு பிள்ளையாக ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தவர் போய் கொண்டிருக்கிற அந்த இருவரிலே பிரம்மனை அழைத்தார். பிரம்மனை அழைத்து, நீங்க யாரு என்று கேட்டபோது, உன் தகப்பனார் இட்ட படைப்பு தொழிலை செய்யக்கூடியவன் நான் என்று அந்த வார்த்தையிலே ஒரு அகங்காரம் தோன்றுமாறு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் நின்று கொண்டு சொன்ன முறையும் ஒரு அகங்காரமாகவே இருந்தது. அந்த அகங்காரத்தை உள்வாங்கிக் கொண்ட இது ஒரு சின்ன பிள்ளைதானே, இவரிடத்தில் என்ன நாம் பணிவு என்று கரத்தை மட்டும் கூப்பியவர் சிரத்தை வணங்கவில்லை. அதனாலே அவர் நின்று கொண்டிருந்த தோற்றமே அந்த அகங்காரத்தின் வெளிப்பாடாக தெரிந்தது.
அகங்காரம் என்பது தமிழில் ஆணவம் என்று உச்சரிக்கிறோம். அந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றிலிருந்து ஒரு ஆன்மா விடுதலை அடைகிற போதுதான் இறைவனை பற்ற முடியும், இறைவனை சேர முடியும் என்பது நம்முடைய சமய கோட்பாடு. அதில் ஆணவம் என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 வகையில் வரும். ஒன்று கல்வியால் வரும், கல்வியால் வரக்கூடிய கர்வம். இன்னொன்று நம்முடைய செல்வத்தால் வரக்கூடிய கர்வம். இன்னொன்று வலிமையால் வரக்கூடிய, உடல் பலத்தால் வரக்கூடிய, அது சொல்லப்போனால் வீரம் என்று சொல்லுவாங்க. அப்போ கல்வியா, செல்வமா, வீரமான இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவத்தை உருவாக்குகிற ஒரு அடித்தளங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த 3லுமே சிறந்து நிற்கக்கூடியவர்கள் ஆன்று அவிந்து அடங்கிய சான்றாண்மை குணத்தை பெற்றிருந்தால் அவர்களுக்கு இன்னும் பெரிய பெரிய வல்லமைகள் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த உண்மைக்கு மாறாக பிரம்மன் இங்கே அகங்காரமாக பதில் உரைத்த போது உமக்கு என்ன வரும் என்று முருகப்பெருமான் கேட்கிறார். அப்ப பிரம்மா சொல்லுகிறார், எமக்கு வேதம் தெரியும் அப்படின்னார். அப்ப வேதம் தெரியும் என்றால் வேதத்தை ஆரம்பித்து சொல்லுங்கள் சொல்லுகிற போது அந்த வேதத்தை, அவருக்கு தான் 4 முகம் இருக்குது இல்லை, அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா 4 முகம் இருக்கிற போது 4 முகத்தின் வாயிலாகவும் நம்ம அந்த வேதத்தை சொல்லிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில வேதத்தினுடைய முதல் வாக்கியம் ஓம் என்று ஆரம்பிக்கிறார். அந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய ஓம் என்று உரைத்த போதே முருகப்பெருமான் நிறுத்து என்று சொல்லிட்டார். நிறுத்துன்னு சொன்ன உடனேயே நான் அப்பதானே தொடங்குறேன், இப்பயே நிறுத்துன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நிறுத்துறார். நிறுத்துற உடனே அந்த ஓம் என்று உச்சரித்தீர்களே அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் முருகப்பெருமான். அவ்வளவுதான். இப்போ நம்ம கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணுவோம். மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிடானா ஒப்பிப்போம். ஆனால் அதுக்கு அர்த்தம் கேட்டாக்கா நமக்கு பிரேக் ஆகிடும். ஏன்னா பல நிலையில் நம்ம அப்படி தான் இப்பயும் பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரம்மன் அன்றைக்கு அது மாதிரி செஞ்சிருக்கிறார். ஓம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அர்த்தம் கேட்ட உடனே அவருக்கு அதற்கு சொல்ல தெரியல, கொஞ்சம் வெடித்தார். வேதத்தை, அதாவது பிரபஞ்சத்திலே சகல உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு படைப்பு தொழிலை கையில் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்புக்குரிய தாங்கள் வேதத்தை முழுமையும் உணரவில்லை என்றால் என்ன படைப்பு தொழில் நீ செய்கிறாய் என்று சொல்லி அவரை சிறையில் அடைச்சு விடுறார். சிறையில் அடைச்சிட்டு அந்த படைப்பு தொழிலை இவர் கையில் எடுத்துக்கிறார். இந்த செய்தியை இந்திரன் மூலமாக அவர் அறிந்த பிறகு சிவபெருமான் முருகப்பெருமானை தேடி வந்து முருகப்பெருமானிடத்திலே சொல்லுகிறார், நீ என்ன எதற்காக அவரை சிறையில் அடைத்தாய் என்று கேட்டபோது, நான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் கேட்டேன். அந்த அர்த்தத்தை அவருக்கு சொல்ல தெரியவில்லை என்றால், ஒரு வேதத்தினுடைய முதல் சொல்லாக இருக்கக்கூடிய ஓம் என்ற மந்திரத்திற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் இவரால் அந்த படைப்பு தொழிலை எப்படி சிறப்பாக செய்ய முடியும்? ஆகையினாலே நான் அவரை சிறையில் அடைத்தேன் என்ற செய்தியை கேட்டு அவரை கருணையோடு அவரை விடுவித்து வெளியில் அனுப்பின பிற்பாடு பெருமான் கேட்கிறார், அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை என்னுடைய செவியில் நீ ரகசியமாகவே எடுத்து சொல்லலாமே அப்படின்னு சிவபெருமான் தன் முருகப்பெருமானை கேட்கிறார். அப்போ முருகப்பெருமான் சொல்றார், நீங்க இருந்தபடி இருந்து கேட்டால் நான் சொல்கிறபடி சொல்லுவேன்னார். புரியலையேன்னார். நான் இப்போ குருவா இருக்கிறேன், சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவன் குரு, கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன் சீடன். இப்போ நீ தகப்பனோ எனக்கு அதெல்லாம் இல்லை, நீ சீடன் எப்படி உட்கார்ந்து கேட்பானோ அந்த மாதிரி உட்கார், குரு எப்படி இருப்பானோ அந்த குருவினுடைய உபதேசம் எப்படி இருக்குமோ அப்படி நான் செய்கிறேன்ன போது தன்னுடைய வாயை கையால் பொத்தி கொண்டு ஒரு சீடன் இருப்பது போல, ஆச்சாரியனுக்கு முன்பு ஒரு சீடன் இருப்பது போல எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் அங்கே குழந்தையாகிறார், இவர் குருவாகிறார். அவருடைய வழக்காதிலே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். இந்த அர்த்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ஆனந்தத்தினுடைய வெள்ளத்திலே மூழ்குகிறார் பெருமான். எம்பெருமான் என்ன சொல்லுகிறார், உடனே என்னுடைய இடக்காதிலும் அதையே சொல்லுவாய் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த இடத்தில்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஆனந்தமான செய்தி இருக்கிறது. வலது காதிலே எடுத்து சொன்னார் முதல்ல. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஒரு சம்பிரதாயம் உண்டு. எங்க திருக்கோயிலுடைய வழிபாட்டுக்கு போனாலும் சரி, அதே சமயம் ஒரு மணமேடையிலே கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வலம் வந்தாலும் சரி, எந்த இடத்தில் வலம் வர வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகிற போது வலப்பக்கத்திலிருந்து தான் நாம் தொடங்குவோம் என்றைக்குமே.
அதுதான் இந்திய வம்சாவழியாக வருகிற ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயம். இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியே வலப்பக்கமாக தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஆரம்பித்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வலம் என்பது வெற்றியின் அடையாளம். அதனால தான் நாம பூமியே வலத்திலிருந்து சுத்துகிற போது அந்த பூமியில வாழுகிறவனும் அந்த வலப்பக்கத்திலிருந்து தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். அதனால எம்பெருமான் முதல்ல வலக்காதிலே சொல்லி அந்த பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தத்தை ஆழ்ந்த அழகையை அற்புதமாக எடுத்து சொன்ன பெருமிதத்தை ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கியவர் இடக்காதிலும் அதே ரகசியமாக நீ சொல்லணும்னு ஏன் பணிக்கிறாருன்னா, உமா மகேஸ்வரன் அதாவது திருச்செங்கோட்டில் போய் பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். அதாவது ஆண் பாதி பெண் பாதியாக சிவசக்தியாக தோன்றுகிற மிக அற்புதமான பெருமைக்குரியனால் சர்வேஸ்வரன் இடப்பாகத்தில் இருப்பது அன்னை பராசக்தியாக இருக்கிற காரணத்தினால் தான் மட்டும் அந்த மழலையனுடைய குழந்தை முருகப்பெருமானுடைய அழகிய விளக்கத்தை கேட்டு ஆனந்தப்பட்டதை போல அன்னை பராசக்தியும் ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இடக்காதிலும் அதே அந்த பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி என்று பணிக்கிறார். அவரும் அதே போல் சொல்லுகிறார். அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பெருமையை எப்படி எடுத்துரைத்தார் முருகப்பெருமான் என்றால், அகர உகர மகர, அகாரம் உகாரம் மகாரம் என்று தமிழ்ல சொல்லுவோம். அகரம் என்பது படைத்தல், உகரம் என்பது காத்தல், மகரம் என்பது அழித்தல். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் உணர்த்தக்கூடிய பிரணவ மந்திரத்தினுடைய அடையாளம்தான் ஓம் என்பது. ஆ ஊ இம், ஆ ஊ இம், ஆ ஊ இம்னு திரும்ப நம்ம தொடர்ந்து சொன்னோம்னா அது ஓம் என்ற ஒலியிலே நிறைவுறும். இப்போ வாயை திறந்தாதான் ஆவே வெளியில வரும். ஆ அப்படின் போது வாயை திறக்கணும், அப்போ அது படைப்பு. ஊ அப்படின்னும் போது அந்த இதழ்களை குவிக்கிறோம், அதுதான் பாதுகாப்பு, காப்பது. இம் அப்படின்னா அந்த இதழ்கள் மூடிக்கொள்கிறது, அதுதான் அழித்தல். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் முத்தாய்ப்பாக இருக்கிற முதல் மந்திரமே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கத்தை பெருமானுடைய வலச்செவியிலும் அன்னை பராசக்தியை விளங்குகிற அந்த இடப்பாகத்தில் இடச்செவியிலும் எடுத்துரைத்தவர். என்னன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு தான் திருவள்ளுவரே 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதியிருக்கிறார். ஏன்னா, பெற்ற காலத்தில் அடைந்த மகிழ்ச்சியை விட பிள்ளையை உலகம் பாராட்டுகிற செய்தியை செவியில் கேட்கிற போது தன்னை மீறி அளவு கடந்த மகிழ்ச்சியிலே ஆனந்தத்தின் எல்லையிலே மூழ்குகிற பெருமை அந்த தாய்க்குத்தான் உண்டு என்பதனாலே தான் அனுபவித்த மகிழ்ச்சியை அன்னை பராசக்தி அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதத்தை அந்த திருவிளையாடலை முருகப்பெருமான் இங்கே நிகழ்த்துகிற அழகிய நிலையை நாம அற்புதமாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அழகிய வடிவத்தை பாடுகிற போது ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாருமே பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேள், ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று ஒரு அற்புதமான அந்த திருப்பாடல் கந்தபுராணத்தினுடைய நிறைவு பாடலாக நம்முடைய வாழ்த்து பாடலாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய நிலையை நம்ம பார்க்கிறோம். பெருமானையினுடைய அழகிய திருமேனியை பாடுகிற போது பரவசப்படுகிற போது ஆறிரு தடந்தோள் வாழ்க, அந்த முதல்ல தோல் பலத்தை தான் பாராட்டி மகிழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த தோல் பலம் தானே சோரபத்மாவை அழித்தது இல்லையா? அதனால்தான் ராமாயணத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமபிரானுடைய அழகை பாடுகிற போது தோள் கண்டார் தோளைய கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளைய கண்டார்னு எழுதுவார். அங்கேயும் ராமாவதாரத்துல அந்த தோளினுடைய வலிமையை அங்கே பாராட்டி மகிழ்கிறார். ஏன் தெரியுமா? இந்த தோல் பலம் தானே தாடகையை வதம் பண்ணியது அப்படின்னும் போது அந்த தோல் பலம் பெருமை அடைகிறது. இங்க சூரபத்மாவை எதிர்கொண்ட காரணத்தினால் சூரபத்மாவை எதிர்த்து அவனுடைய ஆணவத்தை அழித்து அவன் தன்னை இடத்திலே ஐக்கியப்படுத்தி கொண்ட தோள் இவைதானே என்று ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க. அதனால அடியார்களுக்கு வருகிற அருள்பாலிக்கிற அந்த 6 முகங்களையும் அடுத்தது வாழ்த்துறாங்க. கூறுசை தனிவேல் வாழ்க, அந்த வேலை வாழ்த்துகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த வேல் என்ன பண்ணிச்சு? கிரவஞ்ச மலையாக தோன்றிய அந்த சூரபத்மனை பிளந்தது. கிரவஞ்ச மலையை பிளந்த பெருமைக்குரியது அந்த வேல். அந்த வேல் இன்னும் சொல்ல போனால் அது
இன்னும் சொல்ல போனால் 2-3 விஷயங்களை நம்ம இதில் ஆழமாக பார்க்கணும். வலப்பக்கம் இருப்பவர் வள்ளி, இடப்பக்கம் இருப்பவர் தேவசேனை. இதெல்லாம் நம்ம இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டில் பார்க்கலாம். வலப்பக்கம் வள்ளி, இடப்பக்கம் தேவசேனை, ஒரு கரத்திலே வேல் இருக்கிறது. இது மூணுமே இச்சாசக்தி என்பது தான் நம்முடைய வள்ளியினுடைய தோற்றம். இச்சாசக்தி. கிரியாசக்தி என்பது இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய தேவசேனை. ஞான சக்தி என்பது தான் வேல். சொல்லப்போனால் அவரே விரும்பி, அதாவது விருப்பம் கொள்வது, இந்த விருப்பம் என்ற பெருமையை நிறைவேற்றிய பெருமை தான் வள்ளிக்கு உண்டு. அதனால் அது இச்சாசக்தி. இச்சை அப்படின்னாலே விருப்பம்னு அர்த்தம். கிரியாசக்தி என்பது ஒரு செயலை செய்வதற்கு ஊக்குவிப்பது. அப்போ சூரபத்மனுடைய ஆட்கொண்ட பெருமைக்கு தேவசேனை பரிசாக கிடைத்திருக்கிற ஒரு அழகுனால் தான் அது கிரியாசக்தி. கிரியான்னா செயல்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது. அதே மாதிரி ஞான சக்தி என்பது வேல். வேல் எப்படி ஞானத்தினுடைய அழகா வடிவத்தில் இருக்கிறது என்றால், ஒரு அறிவு என்பது எப்படி இருக்கணும்னா கூர்மையாக இருக்கணும். அதுதான் வேலினுடைய கூர்மை. அதாவது அகலமா இருக்கணும், அகன்று இருக்கணும். அதுதான் அந்த வேல். அடுத்த அகன்று இருப்பது. ஆழமாக செலுத்தணும். அதுதான் அந்த வேலினுடைய தண்டினுடைய நீளமான பாகம். அப்போ கூர்மையாக, அகன்று, ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஞானத்தின் வடிவமாக விளங்கக்கூடியது தான் அந்த வேல் ஆயுதம். அந்த வேல் என்ற அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய பெருமானை இந்த 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க. மஞ்சைனா வேல், அதாவது மயில். மயில் என்பது நம்ம சூரபத்மா மாமரமாக நின்றபோது மாமரத்தை 2ஆக பிளந்து ஒன்றை மயிலாகவும் ஒன்றை சேவலாகவும் அவர் கை கொண்டதனாலே சேவல் அவருடைய ஆயுதத்திலே சேவல் கொடியிலே இருக்கிறது, மயில் அவனுக்கு வாகனமாக இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான பெருமிதத்துக்குரிய அழகிய வாழ்த்து பாடலாகவே இதை அமைத்திருக்கக்கூடிய அழகை இன்றைக்கும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் தோறும் உச்சரிக்காத பக்தர்களே இல்லை, இதற்காக உளமுருகாத பக்தர்களே இல்லை. அப்படிப்பட்ட பெருமிதம். இன்னும் சொல்ல போனால் பொதுவாக பல அவதாரங்களிலே நம்ம பார்க்கிற போது தண்டனை கொடுக்கிற அவதாரங்களில நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கிறோம். தண்டனை கொடுப்பாங்க. முருகப்பெருமானை பொறுத்தவரையில அவர் அருள்பாலித்த பெருமைக்குரியவர். தண்டனையே கொடுக்க மாட்டார். அவர் தன்னை நம்பி வருகிற அடியார்களுக்கு ஏதேனும் தண்டனை கிடைத்தால் கூட அந்த தண்டனையை கூட மாற்றி அவர்களுக்கு இனிமையாக்கிற, துன்பத்தை இன்பமாக மாற்றி தருகிற பெருமிதம் முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெருமிதத்தை நாம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல 6 படை வீடுகள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா 2 சிறப்பை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும். திருத்தணியிலே அங்கே திருச்செந்தூர்லே வேல் எடுத்து சம்ஹாரம் முடிச்சுட்டு அவருடைய கோபம் தணிந்த பிறகு வந்த மலை தான் திருத்தணி. தணிகை மலைனாலே அவர் கோபம் தணிந்து குணசீலனாக வந்த மலை இது. அதனால பார்த்தீங்கன்னா அதில் 365 படிக்கட்டுகள் இருக்கும் திருத்தணியில். இன்னைக்கு நாளைக்கு போனீங்கன்னா கூட போய் பார்க்கலாம். நீங்கள் 365 படி, வருடத்திற்கு 365 நாட்கள் இருப்பதை உணர்த்துகிற வகையிலே 365 படிகளிலே திருத்தணி மலையிலே குடிகொண்டிருக்கிறார் வள்ளி தேவசேனையோட முருகப்பெருமான். அதே மாதிரி சுவாமி மலையில எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க அங்க 60 படிகள் இருக்கும். காரணம், தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 தான். அந்த வருடத்தினுடைய மொத்த வருடங்கள் 60 என்பதை உணர்த்து காட்டுகிறது சுவாமி மலை. ஆண்டுக்கு 365 நாட்கள் என்பதை உணர்த்துவது நம்முடைய
திருத்தணிகை மலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பெருமானை கடற்கரை ஓரத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்துவிட்டு ஆனந்தமாக அங்கே வெற்றி புன்னகையோடு காட்சியளிக்கக்கூடிய பெருமான் 12 கரங்களோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அதனால தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் திருநீர் விபூதியை நமக்கு பிரசாதமாக கொடுக்குற போது அந்த ஊரில் மட்டும்தான் பன்னீர் இலையில வச்சு பிரசாதத்தை கொடுப்பாங்க. அந்த பன்னீர் இலையில வச்சு ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த பன்னீர் இலையை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகு தெரியும். 12 நரம்புகள் அந்த இலையில இருக்கும். அது என்ன ஐதீகம்னா முருகன் தன்னுடைய 12 கரங்களாலும் இந்த பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்குறான்னு அர்த்தத்தை ஐதீகத்தில் தான் பன்னீர் இலையில வச்சு கொடுக்குற ஒரு அழகு திருச்செந்தூரில் இருக்கிறது. நாளுக்கு நாள் முருகனுடைய பக்தர்கள் பெருகிக்கொண்டே வருகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்தர்கள் எதை விரும்பி வேண்டுகிறார்களோ அதை நிறைவேற்றி தருகிற பெருமான் தான் நம்முடைய முருகப்பெருமான். ஏன்னா நினைத்ததை நிறைவேற்றி தருகிற பெருமான். அந்த முழு நம்பிக்கையோடு நாமும் பயணம் பட்டோம்னு வச்சிங்களேன், நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம். அவர்களுக்கு விரதம் இருங்க, சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்தை விட ஒரு உயர்ந்த விரதம் எங்கேயுமே இல்லை. இன்னொரு பொன்மொழி உண்டு, நம்ம கிராமங்களில் இன்றைக்கும் அது வழக்கத்தில் இருக்குது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு அதை மாற்றி விட்டான். சட்டியில் தான் சாம்பார் இருந்தால் அகப்பை, அப்போல்லாம் அந்த இப்பெல்லாம் கரண்டி, அப்போ அகப்பைன்னு பேர். அந்த அகப்பையம் இந்த தேங்காய் ஓடு மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளே ஒரு குச்சியை சொருவி அதில் தான் எடுத்து பயன்படுத்தலாம் இயற்கையோடு வாழ்ந்த மனிதன். அப்போ அதுக்கு அகப்பைன்னு பேர். இப்போது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருன்றது, அதில் குழம்பு இருந்தால் தான் அதில் மொள்ள முடியுன்றது அது வேறு அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தத்தில் வரல. அது சஷ்டி விரதம் இருந்தோம்னா, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் சஷ்டி விரதம் இருந்து வாழ்க்கையை தொடங்கினா நிச்சயமாக அவர்களுக்கு அகமாகிய பையில் கரு தரிக்கும், குழந்தை பிறக்கும் என்பதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது தான் உண்மையான பொன்மொழி. முருகப்பெருமானை நீங்கள் நம்பி வழிபட்டால் நிச்சயமாக எதை முன்னிறுத்தி வேண்டுகோளை வைத்து நீங்கள் அதை செயல்படுகிறீர்களோ, அதில் நிற்கிறீர்களோ, அதை நிறைவேற்றி தருகிற அற்புதமான வழிபாட்டுக்குரிய கடவுள்தான் நம்முடைய முருகப்பெருமான். அவன் நம்மை சுற்றி காக்கும் கடவுளாகவே இருந்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? ஒரு அருமையான கந்தர் அலங்காரத்திலே நம்முடைய அருணகிரியார் அழகாக சொல்லுகிறார். ஏன்னா அருணகிரியாருடைய கோபுரம் இன்னைக்கும் நம்ம திருவண்ணாமலையில் நீங்கள் போய் பார்த்தா தரிசிக்கலாம். இன்னொன்று சொல்ல போனால் அங்கே எழுந்தருளி இருக்கிறவர் அக்னி பிழம்பாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கிற சர்வேஸ்வரனுடைய ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கும் ஒரு தனி ஆலயம் அமைத்து அங்கே வழிபாடு நடக்கிறது. அந்த முருகப்பெருமான் இருந்த ஆலயத்தினுடைய கோபுரத்திலிருந்து தான் தன் வாழ்வையை முடித்து கொள்ள வேண்டும் என்று கீழே விழுவதற்கு முயற்சித்த போது தன் கரங்களால் தாங்கி பிடித்து நம்முடைய அருணகிரியாருக்கு அருள் பாலித்து அவர் பக்தனாக தன்னுடைய பக்தனாக மாற்றி முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண என்ற திருப்புகழினுடைய முத்தை தருன்ற ஒரு முத்தான வார்த்தையை அசரீதியாக எடுத்து சொல்லி அவரை ஆட்கொண்டு பாட வைத்து திருப்புகழை தந்த தமிழுக்கு பெருமை சேர்த்த பெருமையும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்குத்தான் சேரும். அந்த அருணகிரியார் சொல்லுகிறார், அதாவது உலகத்திலேயே எல்லா அவதாரங்களுக்கும் எல்லா கடவுள்களுக்கும் இல்லாத ஒரு மகத்துவமும் பெருமையும் எப்படி முருகப்பெருமானுக்கு இருக்கிறது என்றால், இந்த பிரம்மாவினுடைய தலையெழுத்துன்னு ஒன்று உண்டு, எல்லாருக்குமே தெரியுங்க. நாம் என்ன நினைக்கிறோம், நாம் நினைச்சிட்டா எதையுமே மாற்றி விடலான்னு நாம் நினைக்கிறோம். அது இயலாத ஒன்று. நாம் நினைக்கிறது வேற, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லைன்னு ஒரு வாசகத்தை கவியரசர் கண்ணதாசன் இந்த பிரபஞ்சத்துக்கு தந்திருக்கிறார். நாம் நினைக்கிறது நிறைவேறும்னா நம்ம கையில் இல்லை, அதை நிறைவேற்றி தருகிறது இறைவன் கையில். நினைப்பு என்னுடையது, நிறைவேற்றுவது அவனுடையது. ஏன்னால்தான் பிரயத்தனம் தெய்வத்தனம்னா. பிரயத்தனம் என்பது நான் முயற்சி பண்ணுவேன், ஆனால் முயற்சியினுடைய முடிவை பலனை தருவது அவன்தான். கடமையை செய், பலனை நான் தருகிறேன் என்பது தான் பகவத்கீதையினுடைய சாரமம் என்று சிந்தித்து பார்க்கிற போது நம்முடைய பெருமானுடைய முருகப்பெருமானுடைய தனி அழகை என்ன சொல்றாரு அருணகிரியாரு? அயன் கையெழுத்து பிரம்மாவினுடைய தலையெழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட பாருங்களேன், பிரம்மா எழுதி வச்சது அன்னைக்கு அவன் எழுதி வச்சது யாரும் பார்த்ததில்லை. ஆனால் பிறப்பிலேயே எழுதுகிறவன். அவனால் தான் படைக்குங்கிற போதே இன்னாருக்கு இன்னது இன்னது இப்பப்போ நடக்கும்னு எழுதுறான்.
ஆனால் அந்த பிரம்மா எழுதிய அந்த தலையெழுத்து கூட, தலையெழுத்து என்பது விதி, அந்த விதியை கூட மாற்றுகிற வல்லமை யாருக்கு உண்டு என்றால், முருகப்பெருமானுடைய திருவடி நம்முடைய மேலே பட்டால் அந்த திருவடி அயன் கையெழுத்தையும் மாற்றுகிற வல்லமை பெற்றதாம். அவன் எழுதியதை செல்லாத தனமாக ஆக்கிவிடுமாம் முருகனுடைய திருவடி பட்ட மாத்திரத்தில். அப்படிப்பட்ட திருவடியை பெற்றவன்தான் முருகப்பெருமான். அவனுடைய திருவடியை பற்றுங்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்று விடற்குன்னா திருவள்ளுவர். அதனால முருகப்பெருமானுடைய திருவடிகளை நம்ம பற்றினால் நிச்சயமாக நாம் நினைத்தது நிறைவேறும். அதாவது திருமணம் நடக்கலையே பிள்ளைக்குன்னு வருத்தப்படாதீங்க, திருமணத்தை நிறைவேற்றி வைப்பான். அது மட்டுமல்ல, நமக்கு வீடு வாசல் மனை மக்கள் உறவுகள் எல்லாம் செழிக்கணும்னு விரும்பி எதை வைத்தாலும் எதை முன்னிறுத்தினாலும் ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தித்தால் அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய காரணம் பெருமையும் சிறப்பும் பெற்றவன். அவன் அழிக்கிற கடவுள் அல்ல, ஆட்கொள்ளுகிற கடவுள் என்பதனாலே தண்டனை கொடுக்கிறவன், தீர்ப்பு கொடுக்கிறவன் அல்ல, நமக்கு தீர்வு தருகிற தெய்வம் முருகப்பெருமானாக இருக்கிற காரணத்தினால் அன்பானவர்களே, அன்பை செலுத்துவோம், அவனுடைய அருளை பெறுவோம். ஏன்னா நம்ம ஒரு முறை சொன்னாலே முருகா என்று ஒரு கால் ஓதின் இருகாரும் தோன்றும். ஒரு முறை நீங்க முருகான்னு உச்சரிச்சால போது. அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு கதை ஒன்று சொல்லுவார், ஒரு நிகழ்வு சொல்லுவார். ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொன்னாராம், முருகான்னு 3 தடவை சொல்லுன்னு. அப்போ கூட இருந்த ஞானி சொன்னாராம், 3 முறை இல்லையா, ஒரு முறை சொன்னாலே அவன் 3 முறை ஓடி வந்து உதவி செய்வான். அப்படிப்பட்ட பேரருள் ஆளந்தான் முருகப்பெருமான். சிவனுடைய ஓங்காரத்திலிருந்து பிறந்தவன். அக்னி பிழம்பாக தோன்றினாலும் அந்த ஞான வெளிச்சத்திலிருந்து தோன்றிய ஒரு வெளிச்சம் இந்த பிரபஞ்சத்திற்கே அறியாமையாகிய இருளை அகற்றி, அஞ்ஞானத்தை அகற்றி மெஞ்ஞானத்தை தந்து ஞானத்தை தருகிற பெருமையும் அந்த வேலை கையிலே பெற்றிருக்கிற வேலவனுக்கு உண்டு என்பதனால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள்ல, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் வேல் மட்டும்தான் வழிபாட்டுக்குரிய பொருளாக இருக்கிறது. அங்கே வேல் மட்டும்தான் இருக்கும். வேல் தான் முருகனுடைய அந்த வேல் மட்டுமே வழிபடு தெய்வமாக மிக பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கட்டி அற்புதமாக அந்த வேலுக்கு மட்டும்தான் பெருமை சேர்த்திருக்கிற அழகு பல ஆலயங்களில் இன்னும் இலங்கையில் பார்க்கலாம், இன்னும் அயல் மண்ணுகளிலும் பார்க்கலாம். மலேசியா முருகன் கோயில் 10 மலை அப்படின்னு ஒரு மலையே நமக்கு தமிழர்களுக்கு சொந்தமாக்கி இருக்கக்கூடிய ஒரு அழகு முருகனுடைய வேல் அங்கே பிரதானமாக வழிபடுகிற அழகையும் நாங்கள் பார்த்து மகிழ்ந்தவர்கள். அதனால் வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு ஒரு அடியார், வேலை வணங்குவதே வேலை. அதனால இன்னும் சொல்ல போனால் அவர் ஆட்கொள்ளுகிற ஒரு அழகு எப்படின்னா, நக்கீரன் ஒரு புலவர் இருந்தார். அந்த நக்கீரருக்கு ஒரு கொள்கை உண்டு, சிவனை பாடுமாயால் எவனையும் பாட மாட்டேன்னார். ஆனா என்ன பாடாம நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லி நினைச்ச முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு அவரை வரவழைச்சி, திருப்பரங்குன்றத்திலே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குளத்துல தூய்மைப்படுத்திட்டு போகலான்னு வரும்போது அந்த கரையிலே ஒரு காட்சி, ஒரு வியப்பான ஒரு காட்சி. என்னன்னா, ஒரு உயிர் தண்ணிக்குள்ள இழுக்குது, அதனோடு ஒட்டி இருக்கிற இன்னொரு உயிர் கரைக்கு இழுக்குது. ஏன்னா கரையில இழுப்பது தண்ணியில இழுக்கிறது மீன், கரையில இழுப்பது பறவை. ஒரு மீனும் பறவையும் ஒட்டி பிறந்திருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கிறார். ரெண்டும் போராடுது. அது ஒன்று தண்ணியை விட்டு வெளியில வந்தா அது உயிர் போயிடும், இது தண்ணிக்குள்ள இந்த பறவை போனா இதனுடைய உயிர் போயிடும். இந்த மாதிரி ஒரு சோதனையை நம்ம சந்திக்கிறோமே, இது எதுக்காக பெருமான் இந்த சோதனையை வச்சான்னு தெரியாம என்ன பண்ணார் நக்கீரர், அந்த தன்னுடைய கூரிய நகத்தால் நடுவில் கிழிச்சு ரெண்டையும் காப்பாற்றுற நோகத்துல அதை ரெண்டையும் பிரிச்சா தண்ணிக்குள்ள அந்த 2 பிரிச்ச உடனே 2மே அங்கே இறந்துடுது. இந்த குற்றத்தை செய்ததற்காக அந்த வளாகத்தில் சுற்றி கொண்டிருந்த கற்கிமுகி என்ற ஒரு பூதம் என்ன பண்ணுச்சு, இந்த நக்கீரரை கொண்டு போய் சிறையில் அடைக்குது. ஏற்கனவே இந்த தவறு செய்கிறவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அந்த கற்கிமுகி என்ற பூதம் என்ன பண்ணுது, இவரை கொண்டு போகும்போது ஏற்கனவே அந்த சிறைக்குள்ள இருந்த 999 பேர் இவரை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டான். ஏன்னா அந்த பூதம் கூட ஒரு கொள்கையை வச்சிருந்துதான். என்ன கொள்கை, ஒவ்வொருத்தனா பிடிச்சும் போது என்னை சாப்பிட்றியான்னு கேட்டிருக்கிறான். ஒன்று எப்போ சாப்பிட மாட்டேன், எப்போ 1000 அப்படின்ற எண் பூர்த்தி ஆகுதோ அப்போதான் உங்க எல்லாரையுமே நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கொண்டாந்து போடும்போது அவனும் நிம்மதியாக இருந்தான். 999 வரும்போது அடுத்து எப்போ வருமோன்னு நினைச்சிருந்த நேரத்தில் தான் நக்கீரர் உள்ள வரார்.
இந்த மனுஷன் சாப்பிடாம இருந்திருந்தா நாம இதுக்கு சாப்பாடாக இருக்க மாட்டோம், இவனால நாம எல்லாருமே போக போறோமேன்னு அவர் நினைச்சு வருந்துற நேரத்துல இதை புரிந்து கொண்ட நக்கீரர் இது எல்லாம் முருகனுடைய திருவிளையாடல் என்று நினைத்து அப்பொழுதுதான் அது நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை உலகம் ஓப்ப வரநேர்வு தெரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கன்னு திருமுருகாற்றுப்படைய அது அந்த ஆற்றுப்படை எதுக்குன்னு கேட்டா முருகப்பெருமானிடத்தில் அருள் பெற்ற ஒரு அடியார் அவரை வணங்க போகிற இன்னொரு அடியாரை பார்த்து நீ இந்த வழியெல்லாம் போனேன்னா நீ இதையெல்லாம் பார்க்கலாம், அங்கு சென்று அடைந்த பிறகு முருகன் இதையெல்லாம் உனக்கு அருள் கொடுப்பான்னு ஆற்றுப்படுத்துதல். அந்த ஆற்றுப்படுத்துகிற ஒரு அழகிய தமிழிலே திருமுருகாற்றுப்படைன்னு பாடி வச்சார். அந்த பாட்டு முடிந்து நிறைவு படைந்த பிறகுதான் முருகப்பெருமானுடைய அருளாலே அந்த கற்கிமுகி பூதம் அந்த 1000 பேரையும் விடுவிக்கிறது. இந்த அற்புதத்தையும் அவர் ஆட்கொண்டு செயல்படுத்திய ஒரு அழகை நம்முடைய இலக்கியங்கள் புராணங்கள் எடுத்து சொல்லுகிற பெருமிதத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் எந்த நிலையிலுமே, இன்னும் சொல்ல போனால் பழனியில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து வழிபாட்டுக்கு செல்கிறவர்களை விட கேரளாவிலிருந்து வழிபாடு செய்கிறவர்கள் தான் அதிகம். நானே கேட்டேன் ஒரு அம்மாவை, ஏமா கேரளாவிலேருந்து இங்கே நாங்கள்லாம் சபரிமலைக்கு போகிறோம், நீங்கள் பழனிக்கு வரீங்களேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க ஒரே வார்த்தை, முருகன் பழனிமலை முருகன் எங்கள் கேரளாவை பார்க்குற மாதிரி இருக்கிறாரு, அதனால் அவருடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது, அதனால தான் நாங்கள் எங்கே வந்து வழிபாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் ஆட்கொண்ட பெருமான் நம்முடைய முருகப்பெருமான். ஒருபோதும் அவன் அழிக்க நினைப்பதே கிடையாது. அத்தனை துன்பங்களையும் இழைத்தாலும் அத்தனை மாய வித்தைகளை செய்தாலும் மாமரமாக நின்றவனை இருகூறாக பிளந்து சேவலும் மயிலுமாக தன்னிடத்தில் வைத்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய திருவடிகளை நாம் வணங்குகிற அதே சமயம் சூரனையும் வணங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறான் என்றால் அந்த ஆட்கொண்ட தெய்வத்தை, அன்பே உருவான தெய்வத்தை, அதனுடைய இன்னும் சொல்ல போனால் எல்லா பெருமைகளையும் தேர்த்து தருகிற ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று அருட்பிரகாச வள்ளலார் அங்கே வேண்டுகிற கந்தகோட்டத்து பெருமானை முருகப்பெருமானை வேண்டி மகிழக்கூடிய ஒரு பெருமிதத்தையும் பெற்ற நிலையில் நம்முடைய பெருமான் தமிழே வடிவமானவன். அப்படிப்பட்ட தமிழே வடிவமாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுள், தமிழர்கள் போற்றி வணங்குகிற குன்றுதோறும் விளங்கக்கூடிய குமர கடவுளை நாமும் வணங்குவோம். அவருடைய நல்லருளுக்கு பாத்திரமாவோம். காக்கும் கடவுள் கந்த பெருமான் என்றைக்கும் நம் உடனேயே இருப்பான். அந்த முருகா என்று உச்சரிக்கக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான மந்திர சொல் என்பது எந்திரமாக நம்மை சுற்றி மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கி தந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு ஓம் சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள். ஓம் நமச்சிவாய் என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள். ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் மனத்திறம் பெற்று அந்த மந்திரத்தால் எப்படிப்பட்ட உலகையும் வெல்வார்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். 6 தடந்தோள் வாழ்க, அனுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாருளா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் என்று இம்மைக்கு அருள் பாலிப்பதற்கு இந்த மண்ணில் வள்ளியையும் மறுமைக்கு பயன்தருகிற வகையிலே தேவலோகத்தை சார்ந்த தேவயானையையும் மணந்து நமக்கு இம்மை அருளையும் மறுமை அருளையும் அருள் பாலிக்கிற பெருமை வேலவன் ஒருவனுக்கே உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.